தினம் ஒரு குறள். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா பொறையுடைமை அதிகாரம். ஓகே, பொறையுடைமை அதிகாரம் எந்த இயல்ல வரும் அப்படின்னா இல்லறவியல். என்ன பால்னு பார்த்தா அறத்துப்பால். ஓகேவா? சோ இதுல 7வது திருக்குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. ஓகே, ஸோ திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் அறனல்ல செய்யாமை நன்று. ஓகே, ஸோ இந்த அடி மாறாம பார்த்துக்கோங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இதையும் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ல கேட்குறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அதோட மீனிங் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இண்டிவிஜுவல் மீனிங்கை வச்சும் இந்த பர்டிகுலர் திருக்குறள்ல இந்த வார்த்தை என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மீனிங்கையும் பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் மீனிங்கை வச்சும் கொஸ்டின்ஸ் வருது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா திறனல்ல, நியாயமற்ற இல்லை தவறான அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ தனக்கு தற்பிறர் செய்யினும், தன்னையும் பிறரையும் யாரேனும் செய்தாலும். ஓகேவா? ஸோ தனக்கோ பிறருக்கோ திறனல்ல, நியாயமானது நியாயமற்றது இல்லைன்னா தவறானதை யாராவது செஞ்சாலும் நோனொந்து மனம் வருந்தி, அதுக்காக மனம் வருந்தி அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது அறநெறிக்கு எதிரானதா செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ சிம்பிள். என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க உனக்கு அறத்துக்கு மாறா ஏதாவது ஒரு நியாயம் இல்லாத பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நீ உடனே மனம் வருந்தி, எப்பா நீ எனக்கு கொடுமை பண்ணிட்ட இல்லை ஏதாவது துரோகம் பண்ணிட்ட, நான் உனக்கு திரும்ப ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம, பழிவாங்குறது எண்ணம் இல்லாம விட்டுறது நல்லது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு.